பத்திரிகையாளர் தெரிஞ்சு அடிக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு குவாரியில் திட்டுத்தனமாக மண் அள்ளுறாங்க. இங்கே இது நிப்பாட்டலைன்னா என்ன ஆகுனா நாளைக்கு யாருக்குமே பாதுகாப்பில்லை. சூழ்நிலை வந்து சரியா இல்லை. அவங்க எதிர்பார்க்கறது வந்து பயந்துட்டு எதுவுமே செய்யக்கூடாது, அதெல்லாம் விட்டு ஓடிடணும். அப்புறம் எனக்கு முன்னாடி பேசினப்போ இன்னொரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் கூட சொன்னார், பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பத்திரிகையாளர்ன்றது என்னன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கும் சமுதாயத்துக்கும் என்னன்னா நாட்டில் நடக்கிறது என்ன அப்படின்றத வெளியில் சொல்கிறது தான் வேலை. அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் எதுவும் ஒரு தர்க்கமோ இல்லை ஒரு பிரச்சனையோ வாக்குவாதமோ கிடையாது. நாட்டில் என்ன நடக்குதோ அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு அதோடு அவங்க வேலையை முடிஞ்சுது. இப்போ குறைந்தபட்சம் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு கூட ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா இவங்க சாமானிய மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க? ஒன்று. ரெண்டாவது, பத்திரிகையாளர் தெரிஞ்சு அடிக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு குவாரியில் திட்டுத்தனமாக மண் அள்ளுறாங்க, இல்லை ஒயின் ஷாப்பில் தப்பாக வந்து வியாபாரம் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒன்று நடக்குது. இப்போ பத்திரிகையாளருக்கே இது நிலமைனா நாட்டில் வந்து இந்த மாதிரி இந்த கஞ்சா போதைப் பொருள் இளைஞர் நலன் பாதுகாப்பு கொடுப்பாங்களா? அப்போ அதுக்கு நம்ம அந்த தொழிலுக்கு போக முடியாதுல்லண்ணே. அதாவது அப்போ என்னன்னா அப்போ விசில் ப்ளோயர்ஸ், அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் இருப்பார், இல்லை வந்து ஒரு மணல் திருட்டை தடுக்கணும்னு நினைப்பார் ஒரு போராளி, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுக்காரங்க கூட இருப்பாங்க. இப்போ இது நிப்பாட்டலைன்னா என்ன ஆகுனா நாளைக்கு யாருக்குமே பாதுகாப்பில்லை. யாருன்னா ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு தப்பு நடக்குது அதை சுட்டி கேட்கணும்னு பொதுமக்கள் கேட்குறாங்கன்னா இதே எம்எல்ஏ இல்லை எம்எல்ஏ வகைராவில் இருக்கவங்க நாளைக்கு பொதுமக்களையும் பொழப்பாங்க. ஏன்னா செல்ஃபோனில் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணது, செல்ஃபோனில் எடுக்கிறது பத்திரிகைக்காரங்கள்தே வாங்கி டெலீட் பண்ணுறவங்கள்து, பொதுமக்கள்கிட்ட டெலீட் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆக முடியும்? ஒரு வீடியோ ஒன்று அப்படி தட்டினா வாட்ஸ்அப்பில் பத்திரிகையாளர்கிட்ட போயிடும். போலீஸ் தான் அந்த டெலிட் பண்ணுங்கன்னு ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. அதான் இதெல்லாம் பார்த்துக்காங்க. அப்போ போலீஸ் வந்து அடிக்கலை, இதை பப்ளிக்காக இருந்தால் போலீஸாக அங்கே 2 மிதிச்சிருப்பாங்க. அப்போ இது நாட்டில் வந்து ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயம் கொடுத்துருது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆபாசமாக பேசுறது அசால்ட்டு, 2வது மாதம்ன்றதுனால அச்சுறுத்தலோட இன்னும் போக என்ன ஜாட்டிலாம் வச்சுன்னு சுற்றுவாங்களான்னு தெரில, படத்தில் வர மாதிரி பார்க்குறவங்களெல்லாம். அப்போது அச்சுறுத்தல், பயமுத்துறது, மிரட்டுறது, கொலை மிரட்டல், அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, இப்போ இதுக்கெல்லாம் பேர் என்ன? இதுதான் ஜனநாயகமா? அப்படி ஒருவேளை அவர் தவறு பண்ணியிருந்தா அதுக்கு சட்டப்படி என்னவோ வழக்கு பதியப்பட்டு பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, நல்ல படமாக நடிச்சுட்டு இருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. நீங்கள் உங்களுக்கும் காசு போட்டு ஒரு ப்ரொடியூசர் எடுத்திருக்கிறாரு. இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பேசுகிறான்னா அந்த வீடியோ நல்லா பேசணுன்னு தான் பேசுகிறாங்க. இப்போ அவ்வளோ கோடி படம் வாங்கிட்டு நல்ல படம் எடுத்துகிட்டு இருந்தால் எங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அந்த தம்பி ஏன் போவானே, அந்த தம்பி ஏன் ரீல்ஸ் எடுப்பானே, இப்போ இதெல்லாம் வந்து இருக்குது. அதனால் இதை வந்து முதலமைச்சர் வந்து ஒரு பாதுகாப்பு தடுப்பு சட்டம் ஒன்று கொண்டு வந்து பத்திரிகையாளர்கள் நலனை பாதுகாக்கிறது, உங்களோட நலனை பார்த்துக்கிறது. உங்கள் தம்பிங்களை நம்பி நீங்களே பயப்படுற மாதிரி உங்களை இட்டுன்னு போய் விட்டுருவாங்க. சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், இல்லை என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்போ அண்ணன் கோபால் சார் சொன்ன மாதிரி அப்போ நாங்களும் எங்கள் பேச்சு கேட்க மாட்டோம். அப்புறம் இது போக 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 ஆட்சியில் வந்து நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ, அப்புறம் இப்போ கேமராவை பார்த்து நீங்கள் மிரட்டுற மாதிரி இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையம் தேர்தல்லாம் வரும்போது அப்புறம் கேமரா பார்த்து ஓடுற மாதிரி வந்துடும். இஃப் சம்படி பிகம்ஸ் கேமரா வில் கம். இப்போ உங்களோட நிலமெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாம் 10 காசு சம்பாதிக்கணுட்டு தான் அங்கங்கே வேறு கட்சி போகிறீங்க. கல்லாப்பட்டி கூட்டணி, அது இது எல்லாம். இன்னும் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, ஒயின் ஷாப் வசூல், எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் தம்பி, எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது, சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ பற்றி எந்த செய்தியும் இனிமேல் போடக்கூடாது ஒரு உறுதி எடுக்கணும். இல்லை அது நல்ல, ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அதுதான் என்னதான் இவங்க கற்றுனாலும் அவங்க நம்ம தொழுவத்தில் வந்து இருக்கிறவன் தானே அப்படின்னு நம்மளை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நினச்சிக்கிறதுனால தான் அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ பற்றி செய்தி போட மாட்டோம் அப்படின்னு நிறுவனங்கள் மாத்திரம் எடுக்க முடியாது, நிறுவனங்கள் எடுக்கணும். தயவு செய்து அதை எடுத்தோம்னா கபிலுடைய பேர் எந்த பேப்பர்லேயும் எந்த செய்தியிலையும் வரக்கூடாது. இப்படி ஒரு உத்தரவாதத்தை நம்ம எதனா சொல்லுவோம், உறுதிமொழி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் பயம் வரும். நீங்கள் அந்த கருத்தை அப்படியே வழிமொழிஞ்சு முடிச்சிடறேன். அப்போ அந்த கருத்து வந்து 100% சரியான கருத்து. அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு கமா என்னன்னா, அவர் எதாவது தப்பு பண்ணால் அதை போடுங்க. இந்த ரிவ்யூ பண்ண போறாரு, ரிப்பன் கட் பண்ண போனால் வேண்டாம். அவர் எதனா தப்பு பண்ணால் உண்மையை சொல்கிறதுக்கு போடலாம். மற்றபடி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு, விளம்பரத்தோட அருமை தெரியாதவங்களுக்கும் செய்தியோட தன்மை புரியாதவர்களுக்கு நம்ம செய்தி வெளியிடுவதே தவறு. இந்த 234 தொகுதி இப்போ ஒரு 6 ரிசைன் பண்ணு, இந்த கபில் எம்எல்ஏலேருந்து இது ஆரம்பிக்கும். தேவையே கிடையாது. அந்த செய்தி போட்டு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகுதுல.
அவரே ஒழுக்கம் இல்லாதவராக தான் இருக்கிறாரு. ஒழுக்கம் இல்லாதவரோட செய்தி வெளியிட்டு நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணு, அதனால் அவரை மொத்தமாக இருட்டடிப்பு செய்யணும். அப்படி ஒரு எம்எல்ஏவே இந்த அத்திப்பட்டு எப்படி காணா போச்சு சிட்டிசன் படத்தில், அந்த மாதிரி அவர் வந்து அந்த எம்எல்ஏ லிஸ்ட்டில் இருந்தால் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இல்லை நடவடிக்கை எடுக்கட்டும், அப்போ பண்ணிட்டோம். இது வந்து ஒரு முன்மொழிந்து இது ஒரு முன்மாதிரியான ஒரு அண்ணா ஒரு நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அதுபடி நடந்தால் நல்லது. ஒரே ஒரு வேண்டுகோள், கோபால் ஒரு அருமையான ஆலோசனை சொன்னார், பத்திரிகை நிறுவனங்கள் இந்த முடிவை எடுக்கணும்னு சொல்லி. அதற்கு முன்னாடியாக எடுத்துக்கிட்டேன் அதற்கு முன்னோடியாக நான் ஒரு பத்திரிகை நிறுவனங்களுக்கு குறிப்பாக ஆசிரியர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த பிரச்சனை குறித்து நீங்கள் செய்தி வெளியிட்டிருக்கீங்க, அனைவரும் எல்லா ஊடகங்களிலும் செய்தி வந்திருக்கு பார்த்தேன். ஆனால் இதை கண்டித்து ஒரு தலையங்கம் எழுதுங்கள். ஒவ்வொரு பத்திரிகையிலும் இது நம்முடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது, நம்முடைய கருத்து சுதந்திரம் சம்பந்தப்பட்டது. எனவே தலையங்கம் எழுதுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை இங்கே முன்வைக்கிறேன்.